ஒரு கார்ட்டூன் ஒன்றை பார்த்தேன். யூ கேன் ஹைட் இன் யுவர் ஷெல் ஆர் யூ கேன் ஸ்டிக் அவுட் யுவர் நெக் அண்ட் ப்ரோக்ரஸ். அன்பனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒளிந்து கொள்ளலாம் அல்லாவிட்டால் தைரியமாக உங்க தலையை நீட்டி உங்க காலை எடுத்து முன்னு வச்சு நீங்க முன்னாடி போகலாம். நிறைய டர்ன் அரவுண்ட் ஸ்டோரிஸை கேள்விப்பட்டிருக்கோம். சமீபத்தில் நான் படித்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது இந்த கேஃப் காஃபி டேவுடைய ஸ்டோரி. கேஃப் காஃபி டே 1996 ஒரு அருமையான மனிதன் சித்தார்த்தான்றவர் ஆரம்பிக்கிறார். வெரி சிம்பிள் மேன். ஹி ஹாஸ் அ ட்ரீம். நம்முடைய காஃபி உலகத்துக்கே கொடுக்கும். காஃபி பிஸ்னஸ் ஒரு அப்கமிங் பிஸ்னஸ், ஒரு அப் மார்க்கெட் பிஸ்னஸ்ன்றதை அவர் வெளிநாட்டில் டிராவல் பண்ணி கண்டுபிடிச்சு கேஃப் காஃபி டே 1996 ஆரம்பிக்கிறார். Within a span of a few years, 2011 கிட்டத்தட்ட 1000 outlets across the nation, இன்னும் பல தேசங்களுக்கு காஃபியை எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன? அவங்களுடைய ஓன் ஃபார்ம் 20,000 ஏக்கர் 20,000 acres they grew their own coffee in Karnataka and they were able to send it to different countries and set up coffee vending machines in all the IT parks, movie theaters and airports. எல்லா இடத்துலையும் கேஃப் காஃபியுடைய வெண்டிங் மெஷின் வச்சாங்க. இதனால பயங்கரமான வளர்ச்சியை பார்த்தாங்க. ஆனால் என்னடா, இவர்களுக்கு சரியா மேனேஜ்மெண்ட் பண்ணாம சில இடங்களில் லாஸ் மேக்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், லாஸ் மேக்கிங் அந்த ஸ்தாபனங்கள் அப்படியே இருந்ததுனால கடன்ல மூழ்கி ஒரு நாள் திடீரென்று சித்தார்த்தா காணாமல் போனார். சில நாட்களுக்கு பிறகு அவருடைய சடலத்தை மரித்தவராக நேத்ராவதி ரிவர்ல இருந்து எடுத்திருக்கிறார். காரை நிப்பாட்டிட்டு பிரிட்ஜில் இருந்து குதிச்சிட்டார். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு காரணம் என்னன்னு ஆராய்ஞ்சு பார்த்தா 7,200 கோடி 7,200 crores he had debt. He couldn't solve it. ஆனா என்ன ஒரு ஆச்சரியமான காரியம், அவருடைய மனைவி மாலவிகா ஹெக்டே, she took it up as a challenge and she took it up from her husband. எல்லா கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் she wrote a letter. அவங்க சொன்னாங்க, எப்படியாவது இந்த கடனை குறைக்கணும், இந்த கடன்ல இருந்து வெளியே வரணும், உங்களை நான் விட்டுற மாட்டேன், நீங்களும் சித்தார்த்தா ஆரம்பிச்ச இந்த கம்பெனியை விட்டுறாதீங்கன்னு சொல்லி உருக்கமான ஒரு கடிதம். எல்லா எம்ப்ளாயிஸ்குள்ளேயும் ஒரு வைராக்கியம் வந்துச்சு. எல்லாம் சேர்ந்து கடுமையா உழைச்சாங்க. She was able to turn around within 3 years during COVID time. 3 yearsல she brought down the கடன் from 7,200 crores to 1,730 crores. இப்பொழுது கேஃப் காஃபி டே is making a very big turnaround and a comeback story. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் சில தைரியமான ஸ்டெப் எடுக்கும். வெளிப்படுத்துற 21:7 அதான் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். The one who is victorious will inherit all. நீங்களோ போராடி ஜெயிக்கலாம். வாங்க. வாழ்க்கையில தோல்வின்றது எப்படி தெரியுங்களா? 99 முறை இன்ட்டு விழுந்தாலும் அந்த 100வது டிக்கு போட்டா நீங்க தாங்க ராஜா. உங்களுக்கு அதை ஜெயிக்க வைப்பார். நீங்கள் செய்த எல்லா பிழைகளும் வெற்றியாக ஒரு நாள் மாறதான் போகிறது. ஜெயிக்க போறீங்க. Today is a wonderful day. God will give you victory. God bless you. Have a wonderful day. Big turnaround is coming. Amen.